ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நிலைமையில் எல்லா மாணவர்களும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. இன்றைக்கி ரிசல்ட் வந்தோன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்ட்ஸ் நோக்கி போவாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் நோக்கி. ஸோ இதுமாதிரி அவங்களுக்கு பிடித்த கோர்சஸ் நோக்கி நிறைய இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய கல்லூரிகளுக்கு டைரெக்டாக போயிட்டு இன்றைக்கி ஃபீஸ் கட்டி சேர்கிறதுக்கும் நிறைய பேர் மாணவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்றைக்கி உடனே அப்ளை பண்ணணுமா அப்படின்னா இன்றைக்கும் பண்ணலாம், இல்லை பொறுமையாகவும் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு TNEA.online.org அப்படிங்கிற இணையதளத்துக்கு போகணும். இதுதான் அஃபிஷியலான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட். வேறு எந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தமிழ்நாடு கல்லூரிகள் சேர்கிறதுக்கு தனியாக வேறு எந்த வெப்சைட்ஸும் கிடையாது. இந்த வெப்சைட் மட்டும்தான். அதேமாதிரி நீங்கள் இது பர்சனலாகவும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம், இல்லை இவங்களே சில சென்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஎஃப்சி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, சரிங்களா? இந்த டிஎஃப்சி லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி சென்டர்லாம் போய் நீங்கள் உதவி பெறலாம். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அவங்களே கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த சென்டர்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எதுலையாவது நீங்கள் போயிட்டு அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்டேயே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுதான் ஒரு நார்மல் ப்ரொசீஜர். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு சென்டருக்கும் போக தேவையில்லை. இல்லை ஏதாவது உங்களுக்கு ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அது மாதிரியும் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. அது உங்கள் இஷ்டம்தான். பட் அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கே நிறைய சென்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 110 சென்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ அடுத்தபடியாக பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். என்றைக்கெல்லாம் இந்த டேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான டேட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அதே வெப்சைட்டில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு கவுன்சிலிங் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 26/2022 அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னையிலேருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 19/7/2022. இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ப்ரொசீஜருக்குள்ளார போங்க. இன்மீடியட்டாக இன்றைக்கே செய்யணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 22/7/2022 ரேண்டம் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ரேண்டம் நம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் அஃபிஷியல் சென்டருக்கு கண்டிப்பாக அங்கே தான் போய் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொந்தமாக கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டரில் தான் நடக்கும். அங்கே தான் நீங்கள் போய் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் 8/8 நடக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது கிரிவினன்ஸ் ரீஅட்ரஸல், அதாவது ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பார்க்குறதுக்கான டைம்லாம் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவாக கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 16/8 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் 22/8 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியெல்லாம் அதுக்கப்புறம் கடைசியாக 15/10. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு மெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் நம்ம. ஸோ எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, என்னென்னைக்குள்ளார டேட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வீட்டிலேருந்தே பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டீட்டெயில்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கையில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இந்த ஷீட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ரஃபாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். உங்களோட பேர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ண போகிறீங்களோ அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கும். இதை எழுதி வச்சுக்கிட்டு இது ஒரு வாட்டி நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸு, உதவித்தொகை ஏதாவது நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ், எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸு, உங்கள் என்ன மொழியில் படிச்சிருக்கீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் ஸ்கூலோட சிவிக் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் க்ளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக வச்சுக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் சீட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதை அவங்களாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒன்று இருக்குது. என்னென்னா நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதாவது நீட் மெடிக்கல் சேர்கிறதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஜேஇஇ, ஐஐடி, பிட்ஸு இந்த மாதிரி காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் ஜேஇஇக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. நார்மலாக அது கேட்க மாட்டாங்க, பட் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. அது எதற்காகன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் டீட்டெயிலாக தெரியும். அப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் அகடமிக் மார்க்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணணும். 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட், எந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் நிறைய மார்க் எடுத்திருக்கீங்களோ இது தவிர, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தவிர, ஸோ அந்த சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி அதோட மார்க்ஸ் என்னன்னு போடுங்க. ஒகேஷ்னல் குரூப்புக்கு அதேமாரி அவங்களோட ரிலேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பேமெண்ட் கேட்வே வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆன்லைனாக, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐயா, ஸோ டிடினா அதோட நம்பரு, இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இந்த ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகும்போது உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் இந்த ப்ராசஸ். நீங்கள் இதில் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட யூசர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது 3மே வந்து உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை நீங்கள் வந்து பர்சனலாக வச்சுக்கணும், யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு பதில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் லாகின் பேஜ் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் போவீங்க. இங்கே வந்து உங்களுக்கு நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லும். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 எழுத்துக்கள் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். ஸோ இது 3மே வந்து கண்டிப்பாக அந்த 6 எழுத்துக்களுக்கு இருக்கணும். 6 எழுத்துக்களுக்கு மேலே கூட பாஸ்வேர்டு இருக்கலாம். இந்த தகவல்கள் வந்து மிக மிக முக்கியம். உங்களோட பர்சனல் மொபைல் நம்பராக இருக்கட்டும், மெயில் ஐடி இல்லைன்னா க்ரியேட் பண்ணுங்கள், அதை யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. மெயில் ஐடியில் இருக்க பாஸ்வேர்டு தான் இங்கே கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, இதுக்கு தனி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு உள்ளாரையே போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்க. இது வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸு. ஸோ உங்களோட ரிசல்ட் வந்து நல்ல வரதுக்கான வாழ்த்துக்கள். வந்ததுக்கப்புறம் பொறுமையாக இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். இன்னும் 1 மாத காலம் டைம் இருக்குது. அதுக்கு நடுவில் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள்லாம் விசிட் பண்ணுங்கள். அந்த கல்லூரிகளோட கட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.
உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரிகளில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம்.